ஹரி, என்ன மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா? பிரியா, நான் உன்னை மிஸ் பண்ணாமலா மீட் பண்ணணும்னு சொன்னேன். எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? இந்த அளவுக்கு கூட கேப் இல்லாத அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல வந்தேன். என்ன கேட்டீங்கன்னா 24 மணி நேரமும் நான் உன் கூடவே இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் மடியில் படுத்து அப்படி கண் மூடிக்கிட்டே இருக்கணும். நீ வந்து என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் மட்டும் தான் கொஞ்சிடுமா? இல்லை, நானும் கொஞ்சுவேன், ஆனால் இதுதான் என்ன ரொம்ப கொஞ்சம். உண்மைதான் சொல்கிறீங்களா இல்லை தமிழ் படத்தில் வர வசனமா? பத்தியா, நீ என்ன சந்தேகப்படுற? ஒரு வாரத்துக்கு என்ன பார்க்கலன்னா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க? அதை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவேன். ஹரி, காசு பணம் வசதி இதெல்லாம் எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உலகத்திலே எங்கள் அப்பா தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். ஆனால் அது கூட கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதெல்லாம் உங்கள் மூலியமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமா, கண்டிப்பாக நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன். உங்கள் அப்பா பார்த்ததை விட நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கேன். ஹரி, இது பார்த்தீங்களா? உங்கள் ஃபோட்டோவை என் பேஸில் வச்சுருக்கேன். ஹாய். என் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன். காரணம், அவன் முழு உருவத்தையே என் மனசில் அப்படியே அடிச்சு வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஐயோ ஹரி, என்னோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆச்சு. இல்லைன்னா காடி விட்ட முடியாது. நான் கிளம்புறேன். ஏன் கவலைப்படுறேன்? நானும் கூட வரேன், 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? எப்போவுமே என் மேலே இப்படி பாசமாக இருப்பீங்களா? கண்டிப்பாக, இதோட இன்னும் பாசமாக இருப்பேன். நீயும் அப்படியே என் மேலே அனுபவிச்சிருக்கணும். ஓகேவா? ஐம் ரியலி லக்கி ஹரி. நீங்கள் எனக்கு கணவராக வரப்போது. என்னைய சொல்ற? ஒரு வாரத்தில் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு இன்னும் பாட்டு கிடைக்கணும் எப்படி? போய்யா போய் எங்கே இருந்தாலும் அந்த ஹரியை தேடி பிடிச்சி அந்த பாட்டை வாங்கிட்டு வா. ஷூட்டிங்கை தள்ளி போட முடியாது. ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய பிரச்சனை பண்றாங்க இந்த காலத்துல. அவ்வளவுதான் சார். நான் அப்பவே சொன்னேன் சார், இந்த ஹரி பையனை நம்பாதீங்கன்ட்டு. நீங்க தான் கேட்கல. அவன் சொன்ன நேரத்துல பாட்டு செஞ்சு கொடுக்க மாட்டான் சார். இப்ப பாருங்க, ஷூட்டிங் வச்சுட்டு பாட்டு இல்லைன்னு அவதிப்படுறீங்க. ரமேஷ், ஹரி மேல நம்பிக்கை இருக்கு. அவன் லேட்டா இருந்தாலும் பாட்டு நல்லதான் பண்ணி கொடுப்பான்னு தெரியும் எனக்கு. அப்ப ஒண்ணு என்ன நம்பல, அப்படித்தானே சார்? உடனே கோவப்படாதையா. புதுசா வரவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்காம இல்ல, வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது உனக்கே தெரியும். திறமையானவங்க என்ன தேடி வர வேண்டியதில்லை, நானே அவங்க தேடி போய் வாய்ப்பு கொடுப்பேன். ஏன் மேல நம்பிக்கை வச்சு அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுங்க சார். 3 நாள்ல அருமையான பாட்டை போட்டு வந்து காட்டுறேன். ரமேஷ், உனக்கு வாய்ப்பு வேணும்னா வேற படத்துல தரேன். அதை விட்டுட்டு
ஹரிக்கு ஏன் கொடுத்த எதுக்கு கொடுத்தேன்னு கேள்வி கேட்காத. அது உன் வேலையும் இல்லை. ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறேன்னா யாருக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது என்னோட வேலை. உனக்கு வாய்ப்பு வேணா கேளு, நான் தரேன். அதுல உன் திறமைய நேர்மைய எல்லாம் காட்டு. ரமேஷ், அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நீ எப்படி மற்றவங்களை போல இந்த துறையில திறமையா முன்னுக்கு வரலான்னு உட்கார்ந்து யோசி. சரி சார். காலையிலே ராசி பலன்ல போட்டுருந்துச்சு. என்ன எனக்கு இன்னைக்கு ராசி சரியில்லைன்னு நான் தான் நம்பாம வந்துட்டேன். ஏயா கண்டதே நம்பிக்கிட்டு இருக்க? உன்னை நம்பு, உன் திறமைய நம்பு, அப்போதான் நீ முன்னுக்கு வரலாம். சரிங்க சார், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரி சரி, கிளம்பு. மற்றபடி வரப்போவது சொந்தமா கம்போஸ் பண்ணி எடுத்துட்டு வா. பிஸ்கெட்ல இருக்கு, சாப்பிடலாமா? சாப்பிடுங்க, சாப்பாடு தானே வச்சிருக்கேன். எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன், ஆனா என்கிட்ட பாசமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க, நான் எவ்வளவு நாளா அப்படி இருக்கேன்? கொஞ்ச நாளாவே. அதுக்கு காரணம் நீங்க தான். சரி, இதுக்கப்புறம் நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேணாம். நீ என்ன எதிர்பார்க்கறியோ ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. ஏன் கடையில் போய் வாங்கிட்டு வர போறீங்களா? இல்ல, அதை பார்த்து உன் கூட அந்த மாதிரி நடந்துக்கலான்னு. என்னங்க, மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்து நடந்துக்க முடியாது. என்ன நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற? முதல்ல என்ன முழுசா புரிஞ்சு நடந்துங்க, அதுக்கப்புறம் பாப்போம். சரி, இன்னில இருந்து நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிறேன். ஆனா கோவப்படாம நீயும் என்கிட்ட பாசமா இருக்கணும். பாப்போம். என் மனைவி சிரிச்சிட்டா. சாரி சார், சொன்ன நேரத்துக்கு என்னால் தர முடியல. அதனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பாட்டை கேளுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமா என் மேல கோவப்பட மாட்டீங்க. ஓ, செய்தி உங்க வரைக்கும் வந்துடுச்சா? நம்மளோட இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி சார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு பரவிடும். தேவையில்லாத ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக்கி பேச ஒரு சில குரூப் வேலை இல்லாமலே முழு நேர வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டை கேளுங்க சார். முதல் சாப்பிடும் சார், இது அப்படியே ரிப்பீட் ஆகும். வாவ், பாட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஹரி. உன்னால நல்ல பாட்டு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ உனக்கு நிறைய டைம் கொடுத்தா நல்ல பாட்டு கொடுக்க முடியும்னு தெரியுது. கண்டிப்பா நீங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் சூப்பரா பண்ணி கொடுப்போம் சார். சரி, அப்படின்னா அடுத்த ப்ரொடக்ஷனான வேலையை நீங்க இப்பவே ஆரம்பிச்சிருங்க. நான் ரைட்டரை வந்து உங்களை பார்த்து கதையை சொல்றேன். பாட்டு இன்னும் 3 மாசத்துல ரெடியா இருக்கணும். அதுவும் அந்த 5 பாட்டும் இதை விட சூப்பரா இருக்கணும். ஓகேயா? நிச்சயமா சார். ஹரி, உங்க நல்ல மனசுக்கு பிரியா உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். வாழ்க்கையில நிம்மதி இல்லாட்டினா உங்களால வேலையில முழுமையா கவனம் செலுத்த முடியாது. நீங்க பிரியா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமே, ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. மேபி பிரியா உங்களை புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு தானே? ஸ்ருதி, எனக்கு வேலை ரொம்ப இருக்கு, எனக்கு தெரியும். நான் பிரியா கூடயும் சுவேஷ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு. அதுக்காக பிரியா மேலே பாசம் இல்லை, சுவேஷ் மேலே அன்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. பிரியாவுக்கும் சின்ன வயசு தானே, அவங்களும் வீட்டில் பிள்ளை கூட தனியாக தானே இருக்காங்க. அவங்களுக்கும் போரிங்காக இருக்கும்ல. சொந்த குழந்தையா இருந்தாலும் பார்த்துக்கிற நேரம் அதிகம் ஹரி. மேபி அதனால கூட கோவம் வர வாய்ப்பு இருக்கலாம்ல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலே பிரியாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க. நல்ல ஒரு முடிவு இல்லாட்டினா அப்பா அம்மா கூப்பிட்டு பேசலாம்ல. என்ன யோசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையே சரியில்லை, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட, அப்படி தானே? சச்சே, அப்படிலாம் இல்லை சுருதி. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. அப்பா அம்மா பார்த்து பேசுங்க.
ஒன் செக் ஹரி. ஹலோமா. சொல்லுங்க. ஓமா இப்போ வரேன். ஓகே பை. நல்ல யோசிச்சு ஒரு முடிவெடுங்க ஹரி. புதுப்பட வேலையெல்லாம் வேற வந்துருச்சு. நல்லா செய்யணும்னா மனசுல நிம்மதி தேவை. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி, நான் வரேன். ஹரி, எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பா, நீங்களும் அம்மாவும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்களா? என்னையா திடீர்னு வீட்டுக்கு வர சொல்ற? பா, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட சொன்னதில்லை. இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியலப்பா. ஹரி, யூ டோன்ட் சவுண்ட் குட். எதுவும் பிரச்சனையா? சொல்லுப்பா. பா, என்னால் உங்கள் முகத்தை பார்த்து நேரில் வந்து சொல்ல முடியலப்பா. இந்தாமா என்னுடைய பிரசன்ட். Thank you, Ma. Ka, this is for you. Thank you. Ma? Ria? என்னப்பா இது? மழை நின்றதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, கடை சாப்பாடை சாப்பிட கஷ்டப்படுவேன். அதான் வீட்டுல இருந்து எடுத்து வந்துட்டேன். சரி, நேரம் போய் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? இனிமே தானே போய் சாப்பிடணும். இந்தாம்மா, இந்த செலவு வச்சுக்கோ. உடம்பு பார்த்துக்க. போறேன். சரி, பாய்ப்பா. பிரியா, எங்கே கிளம்பிட்டேன்? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரியா, நான் உன் புருஷன். என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? நீங்க தான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க என் புருஷன் இல்லைன்னு. ஸோ முடிவா இருக்க இங்கிருந்து கிளம்புறதுல? ஆமா. சரி, எங்க போக போற? நீங்களே வேணா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க போனா என்ன, அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ போறதுனா போ, பிள்ளைய என்கிட்ட விட்டுருக்க. கஷ்டப்பட்டு சுமந்தது நானு, இவன் ஏன் பிள்ளை. என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் பிள்ளை உனக்கு சொந்தம். யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இன்னும் அழகா குழந்தை பிறந்திருக்கும். அவங்ககிட்ட பேச முடியாது.
போறதுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு நான் கண்ண தாலி உன் கழுத்துல? அதையும் கழட்டி வச்சுட்டு வேணும்னா கழட்டி எடுத்துக்கங்க. நீ தானே வேண்டான்னு போற, இப்ப நீ தான் கழட்டி வச்சுட்டு போகணும். நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு, அந்த மாதிரி தப்பான வேலைனா நான் பண்ண மாட்டேன். நல்ல பொண்ணு, ஆனா புருஷனை மட்டும் விட்டுட்டு போவா. நல்ல பொண்ணுக்கு தப்பான புருஷன், அதான் போறேன். இப்போ முடிவு பண்ணிட்டேன் கிளம்புறதுல. அதுல என்ன சந்தேகம்? வழி விடுங்க, என் பொண்ணை சொல்லுங்க. பிள்ளையும் பேருமா எங்கம்மா கிளம்பிங்க? தெரியல மாமா, எங்க போற? என்ன பிரியா பேசுற? உன் குழந்தை முகத்தை பாரு, எப்படி உன்னால இந்த முடிவு எடுக்க முடியும்? நீங்க 2 பேரும் வெளியே நின்னு பாக்குறீங்க, கண்டிப்பா என்னதான் தப்பு சொல்லுவீங்க. இவர் கூட இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நானும் குழந்தையும் தினைக்கும் தனியா அந்த வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறோம். ஒரு வாசல்ல நின்னு இன்னும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, என்ன விடுங்க. அவரோட குழந்தையோட வளர்ச்சி பார்க்கறதுக்கு கூட அவருக்கு கொஞ்சம் கூட டைமே இல்ல. அவனுக்கு என்ன வேணும் வேணான்னு நானும் அவளை கால் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. கேளுங்க மாமா, கேளுங்க. சிவேஷோட அப்பாவா? அவனுக்கு என்ன செய்யறான்னு கேளுங்க மாமா. பிரியா, நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றியா? உங்களுக்கு சாப்பாடு போடாம பட்டினி போட்டுருக்கனா? சட்ட துணிமணி வாங்கி தரலையா? என்ன செய்யல பிரியா, சொல்லு. ஹலோ, சாப்பாடு, சட்டை, துணிமணி இதெல்லாம் எதிர்பார்த்து ஒண்ணு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இதெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணாமலே எனக்கு கிடைச்சிருக்கும். என்ன நல்லா பாத்துக்குவீங்களே, என் மேல பாசமா இருப்பீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது எதுவுமே உங்க கிட்ட கிடைக்கவே இல்லை. மாமா, ஒரு வைஃபா எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காரு கேளுங்க மாமா. என் பர்த்டே அன்னைக்கு கூட என்ன ஃப்ளேவர்ல உனக்கு கேக் வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்குறாரு மாமா. நான் தெரியாம தான் கேக்குறேன், அத்தைக்கு இதெல்லாம் கேட்டுதான் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? எனக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தாலும் தப்பு சொல்லுவா. சரி, இவளுக்கு பிடிச்சத இவகிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அதுக்கும் குறை 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 குறை. இதே பொழப்பா போச்சு. கேட்டீங்களா மாமா? என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? இப்படி ஒரு ரசமே இல்லாத ஆளு கூட என்ன எப்படி மாமா வாழ சொல்றீங்க? சொல்லுங்க மாமா. நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணை அவரை கல்யாணம் பண்ண வச்சு அவன் வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. முதல்ல உங்க மகனை மென்டேரியா மாத்த சொல்லுங்க. அத என் பிள்ளைய கூட நான் போனோம். பிரியா, அவசரப்படாதம்மா. நான் ஒன்னும் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வரல மாமா. பொறுமா, நான் பேசுறேன்னு சொல்றேன். பிரயோஜனமே இல்ல மாமா. பிரியா, மாமா தான் பேசுறான்னு சொல்றாருல்ல, கொஞ்சம் பொறுமையா இருமா. இதுக்கு மேல என்ன செஞ்சாலும் அவரு திருந்த மாட்டாரு. பிரியா, பெரியவங்க பேசுறத கேளுமா. நீ சொல்றதுதான் சரின்னு பிடிவாத பிடிக்காதம்மா. வாங்கம்மா. உங்களையும் கால் பண்ணி வர சொல்லிட்டாரா? இவரு மேல தப்பு இல்லனா எதுக்காக உங்க எல்லாரும் கால் பண்ணி வர சொன்னாரு? நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. பிரியா, புருஷனை விட்டு தனியா போய் வாழ்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லம்மா. கொஞ்சம் பொறுமையா இருமா. அரே, பார்க்க போனா ஓ மேலதான் தப்பு. இரு ஹரி, லட்ச லட்சமா பணத்தை பேங்க்ல போட்டுட்டு அக்கௌண்ட் புக்கை கையில கொடுக்கறது மட்டும் ஒரு புருஷனோட வேலை இல்லப்பா. அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பாவம் பார்த்த பொண்ணு, அவன் மனசுல எவ்வளவு ஆதங்கம் இருக்கு பாத்தியா? ஒரு தகப்பனா இருந்து கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்ல, கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தகப்ப அப்பா என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அப்பா, நான் பணத்துக்காக இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில இல்லப்பா. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிய நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு.
இப்போதான்ப்பா வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான்ப்பா ராத்திரி பகல் பார்க்காம வச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்டீங்களா மாமா? எல்லாரும் நல்லா கேட்டீங்களா? அவருக்கு அவரோட வேலை தான் முக்கியம். முன்னாடி பிள்ளைலாம் முக்கியமே இல்ல. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கன்னு சும்மா பேருக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு மாமா. பிரியா, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் அமைதியா இருமா. இவ்வளவு நாள் அமைதியா தான் இருந்தேன். இதுக்கு மேல என்னால முடியலமா. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டீங்களே தவிர குடும்ப வாழ்க்கைக்கு பக்குவப்படல. அவ உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கற? நீங்க அவ கூட எப்போதும் இருக்கணும்னு ஆசைப்படுற. நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை முடிக்கிறதுலே கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க. இதுல நாங்க தலையிட்டு ஒண்ணும் நடக்க போறது இல்லப்பா. நீங்க 2 பேரும் விரும்பினீங்க, கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது தானே வாழ்க்கை. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லப்பா. குட், வெரி குட். அப்பா, அம்மா, அத்தை எல்லாரும் முன்னே என்னை அவமானப்படுத்திட்டல, சந்தோஷம் தானே? சொல்லு சொல்லு, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன ஹரி, நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? பாசமா இருங்கன்னு உங்களே நம்பிடுறேன். எங்களுக்கு வேற யார் இருக்கா ஹரி? ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இவ்வளவு நாள் அந்த வீட்டுல நடந்த பிரச்சனையா நான் யாருக்கிட்டுமே சொல்லல. அத்தை கிட்ட சொல்லல, ஏன் அம்மா கிட்ட கூட சொல்லல. இன்னைக்கு என்ன பேச வச்சீங்களா ஹரி? போங்க ஹரி, உங்க கூட சண்டை போட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அழாத பிரியா. I'm very sorry. என்ன மன்னிச்சு. இனிமே நான் கூட இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு படம், அதுக்கப்புறம் அது முடிச்சு கொடுத்த பிறகு திருந்தவே மாட்டீங்களா? திருந்தவே மாட்டீங்களா? நீங்க சண்டை போடுறது போதும், புடிங்க உங்க குழந்தைய. Wow.